வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்கே பார்த்தாலும் அதானி அப்படிங்கிற விஷயம் தான் பெருசாக பேசிகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதானிக்கு இதுவரை அதானி சந்தித்த பல ஹிண்டன்பர்க் அறிக்கையாகட்டும் நிறையா விஷயங்கள், அதில் மோசமான ஒரு நடவடிக்கை அப்படின்னா அதானிக்கு தான். ஏன்னா அஸ்திவாரத்தையே ஆடுற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இதில் பிஜேபி மட்டுமல்ல, ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டி, இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு, சத்தீஸ்கர், நவீன் பட்நாயக், இப்படி பல மாநிலங்களுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அதானி அப்படிங்கிற ஒருவரை காப்பாற்றும் முயற்சியில் மோடி ஈடுபடுறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பணம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இதை ஒரு பெரிய அரசியல் மூமெண்ட்டாக மற்ற கட்சிகளால் கொண்டு போக முடியுமா? ஒரு சிம்பிள் சைக்காலஜி என்னென்னா, அதானியை இப்போ நம்ம சிஎம் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு இதுவரை சிஎம் நேரடியாக பதில் சொல்லலை. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்ததுன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பின்னடைவு தான். அது வராமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா சந்திச்சாங்களா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல. ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் பேசக்கூடாது. ஆனால் வெளியில் அப்படி சொல்லப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக பேசுனீங்கன்னா, எல்லோரும் உத்தமர்கள் இல்லை, அவ்வளோதான். ஒரே விஷயம் தான் பேசணும். இதில் திமுக அப்படிலாம் இல்லை, எந்த கட்சியுமே. ஏன்னா வரக்கூடிய தகவல் என்னென்னா, ட்ராவல் பேன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராவல் பேன் அப்படிங்கிறது எந்த நேரமும் அப்போ அமெரிக்கா சொல்லக்கூடும். அப்போ ட்ராவல் பேன் வந்தால் அது அதானிக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியாக வரும். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம நிலக்கரி வாங்கினாங்க, அப்படி வாங்கினாங்க, இப்படி வாங்கினாங்கன்னு படித்து டெக்னிக்கலாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா டூரேஷன் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். நம்ம பேசுகிறது வேணால் நிறைய நேரம் போல முடியாது, ஷார்ப்பாக பாயிண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். என்ன பிரச்சனை? இன்றைக்கி அதானி நிறையா சம்பாதிச்சிட்டார், நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்தார், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனியை ஏமாற்றிட்டார், அவ்வளோதான். இன்னொன்று எல்லாத்துக்கும் ஒரு நம்ம கேள்வி கேட்குறோம். இதை இந்தியா உச்சநீதிமன்றம் எடுக்கணுங்கிறீங்க. சரி, உச்சநீதிமன்றம் எடுத்து என்ன ரிலீஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பாபர் மசூதி பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டில் என்ன உச்சநீதிமன்றம் நடவடிக்கை மக்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா? இவிஎம் மிஷினில் உச்சநீதிமன்றத்துடைய விஷயம் மக்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் திருப்திகரமாக நீங்கள் இருந்தீங்களா? எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் ஆமாங்க தப்பு நடந்ததுங்க, அவ்வளோதான். இவிஎம் அதை தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும், இண்டிபெண்டான அமைப்பு. பாபர் மசூதி பெரும்பான்மையான மக்களின் விருப்பங்க, அதனால் பண்ணிட்டோம். அப்போ இந்த விஷயத்தில், அதானி விஷயத்தில் மட்டும் எப்படி ஒரு தீர்வை உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியும்? அப்படி என்ன கொடுக்கும்? இது நம்ம நாட்டில் நடக்கலை, வெளிநாட்டில் நடக்குது. இது யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சொல்லும்? அப்போ வாப்பா செபி மாதவி பூஜாரி, நீங்கள் சொல்லுங்கம்மா, சரியா தப்பா? இல்லைங்க அதானி சூப்பராக பண்ணிட்டாருங்க. ஓ அப்படியா? இடி அதெல்லாம் கேஸே இல்லைங்க, அதானி சூப்பரான ஆளுங்க, அவர் என்னங்க அது, அவர் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்காருங்கன்னா அவரை போய் சந்தேகப்படுது. ஓ அப்படியா, ஓகே ரைட் விடுங்க. சிபிஐ ஐயோங்க அவர் சூப்பருங்க, அவரெல்லாம் அவர் பக்கமே நாங்கள் போக மாட்டாங்க, ஏன்னா இப்படி ஒரு யோக்கியமாக இருக்கிறது நம்ம நாட்டுக்கு பெருமைங்க, காந்திக்கு அப்புறம் அவர் தாங்க, முடிஞ்சு போச்சா? வேறு என்ன விசாரிப்பீங்க? ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்துட்டாலே புலனாய்வு அமைப்புகள் எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கா இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். ஒரு சாதாரண விவசாயி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் எவ்வளோ கொந்தளிக்கக்கூடிய இந்த சமூகம் அதானி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசினா ஏதாவது நடக்குமானா ஒரு விளவு நடக்காது. இப்போ நம்ம பேசுகிறதே நம்ம யோசிப்போம், பேசி எதாவது நடக்க போதா? ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா அது எஃபெக்ட் இருக்கு தெரியணும்ல, ஒன்றும் தெரியாது. இப்போதைக்கு எதாவது எலெக்ஷன் வருதா? இல்லையே. அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோடிக்கு எலெக்ஷன் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணால் பேசுங்கப்பா, யூடியூப் ஃபேஸ்புக்கில் சூப்பராக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா, ட்ராவல் பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதானி லாக் ஆகிடுவார். சில பேர் சொல்கிறாங்க ட்ராவல் பேன்னா கூட லாக் ஆக மாட்டார். இல்லை லாக் ஆவார். ஏன்னா அதானியே நேரில் போய் பேசுகிறது எப்படிங்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதானி ஃப்ளைட்டில் வராரு, இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட பேசுகிறாரு. ஏன் அதானி பேசினார்? மற்றவங்களை அனுப்ப வேண்டியதானே? என்ன தான் நீங்கள் இருந்தாலும் அதானி பேசுகிற மாதிரி இருக்குமாங்க? நம்ம ஒன்றும் வேணாம், சின்ன விஷயம், இந்த இமெயில் லீக் ஆகுது இல்லை? சரி, பல பேருக்கு புரியல, இமெயில் என்னங்க லீக் ஆச்சு? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறதுனா, அதானியோடைய இந்த கூட இருக்கக்கூடிய பார்ட்னர், அவருடைய உறவினர், அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஏர்போர்ட்டில் அமெரிக்காக்காரங்க பிடிச்சி அவர்கிட்ட இருக்கக்கூடிய இமெயிலாம் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அந்த செக் பண்ண விஷயம் நடந்து 9 மாதம் ஆகுது. நீங்கள் நிஃப்டியில் பட்டியலிடப்பட்டிருங்க. இது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம், ரொம்ப குவாலிட்டியான நிறுவனம் வச்சுக்கோங்களேன், பங்கு சந்தை தெரியலைன்னா. அப்படி உங்கள் மேலே இன்னொரு கண்ட்ரிக்காரங்க உங்கள் இமெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களை விசாரித்தாங்கன்னா உடனே நீங்கள் சிபிக்கு மெயில் அனுப்பணும்.
யார்? இந்திய பங்குச்சந்தைக்கு மெயில் அனுப்பணும். அனுப்பியிருக்காரு, அனுப்பாமலாம் இல்லை, அது அனுப்பலாங்கிறாங்க, அனுப்பியிருக்காரு. அதான் டேலண்ட்டு. ஏன் அப்படின்னா சிபி தானப்பா அதை என்ன பண்ண போகிறாங்க, அனுப்பியிருக்காங்க. சிபி என்ன சொல்லுது, இல்லைங்க அனுப்புனார், அனுப்புனார், ஆனால் அவர் ரொம்ப நல்லவருங்க, அதனால் நாங்கள் விட்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சா. அப்போ இந்த விஷயத்தில் அவரை லாக் பண்ண முடியாது. இப்போ உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் இதில் என்ன நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக எடுத்துட முடியும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, நமக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று வெரி ஃப்ராங்காக பேசினா, இன்றைக்கி அந்த க்ரீன் பவர் எனர்ஜி, அப்புறம் சோலார் எனர்ஜி கிட்ட ஒப்பந்தம் போடாத அரசாங்கமே இல்லை. பிஜேபி அரசாங்கம் போட்டிருக்குது, மற்ற கவர்மெண்ட்டும் போட்டிருக்குது. பிஜேபி கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட பணம் கொடுக்க வேணாம், மற்ற கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்து தான் அதானி. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், அதிகாரம் மிக வலிமையானதுங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டோங்கிறதுக்காக உத்தவ் தாக்கரேவோ சரத்பவாரோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்க போகிறதில்ல, ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்க போகிறதில்ல, மோடி அதானி எல்லாம் யாருமே, நம்ம சொல்கிற யார் வேணால் எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி, சீமான், சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அதிகாரம் இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கும். இவர்கள் பெரிய பெரிய விழாவில் கலந்துக்குவாங்க, எல்லாம் ஒன்றா கை குளிக்குவாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாங்கள் நட்புறவாக தான் இருக்கோம். அரசியல் வேறு, இது வேறு. இப்போ நம்ம வேலுமணி சொல்கிறார், அரசியல் வேறு, நயினார் நாகேந்திரன் செஞ்சு அரசியல் வேறு, அது வேறு, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம தான் அதிமுக வாழ்க, திமுக வாழ்க, சீமான் வாழ்க, விஜய் வாழ்க, அப்படி வாழ்க, இப்படி வாழ்க நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். எதுவும் மாறாது. அதிகார வர்க்கம் ஒரு தனியான அதிகார வர்க்கம். அதனுடைய நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகார வர்க்கம் நம்மெல்லாம் பாருங்கள், ஒரு சாமானியனுக்கு சாதாரணமாக 1 லட்சங்கிறது பெரிய விஷயம். இவங்க பேசுகிறதே 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவங்களுக்காக நம்ம தலைவர் நம்மளும் அவங்களும் ஒன்று தானுங்க. இவங்க எப்படிங்க நமக்கு தலைவரானாங்க? புரியவே இல்லை. நம்ம பண்ணுறத விட இவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்களா? இல்லையே. நம்பியாவது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வாழ்கிறாங்க எவ்வளோ பேர். நிறைய பேர் வாழ்கிறோம்ல, உண்மையை சொல்லுங்கள். மனசாட்சி நமக்கு ஒன்று இருக்காது. இங்கே மனசாட்சி ஏதாவது இருக்கா? இந்திய மக்கள் இவ்வளோ வறுமையில் கஷ்டப்படுறாங்களே, சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு இவர் தரக்குறைவாக பேசுகிறாரு. கடந்த காலத்தில் இவருடைய பேச்சு என்ன, அவங்களுடைய கோயிலை இடிக்கிறது என்ன, இதெல்லாம் தான் அநியாயங்கிறோம். புல்டவுசரை வச்சு யோகி பாபாங்கிறாரு. அந்த புல்டவுசரை வச்சு காலில் ஒருத்தர் இடிக்கிறார், அவரை போய் ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு வராரு. இவரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? ரஜினிகாந்தை கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் உச்சபட்ச நடிகர், சூப்பர் ஸ்டாரா. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ரஜினிகாந்த், அது இன்னொன்று, அவரை போய் சீமான் பார்க்குறாரு. அவர் எப்படி நம்ம சொல்கிறது? 2 பேரும் அரசியல் பேசுனாங்களாம். ரஜினிகாந்தே ஒரு தோத்த அரசியல்வாதி, அவரை போய் சீமான் பார்த்தாரு, அவர் கட்சி அப்படி இருக்கும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நமக்கு ரொம்ப பேச வேணான்னு பார்த்தா ரொம்ப நம்மளை பேச வைக்கிறாங்க. ரொம்ப சீமானெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரஜினிகாந்த் போய் பார்க்குறாருன்னா இந்துத்துவாவின் மொத்த அடையாளம் தாங்க ரஜினிகாந்த். அவர் சொல்லுங்கள், ஆன்மீக அரசியல் போய் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? சும்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதானியை பற்றி யார் பேச வேண்டும்? ஏங்க நீங்கள் அதானியை பற்றி பேசலாம், அதானி பற்றி பேசினா மக்கள் ரசிப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரஜினிகாந்தை அரசியல் பேச போனேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன பேச்சாகுது? அப்படி தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நமக்கு பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு முகமுடி அணிஞ்சிட்ருக்காங்க. அது நமக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரில. நம்ம பல விஷயங்களை நம்ம என்ன சொல்கிறோம், திமுக அதிமுக எந்த கட்சியும் உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. தொடர்ந்து இதை நம்ம சொல்லிட்டு இருப்போம். யார் தப்பு பண்ணாலும் கேட்கணும். இப்போ அதானி அவர்களை உச்சநீதிமன்றம் நீங்கள் கண்டுக்கணும், உச்சநீதிமன்றம் கண்டுக்கணும், ஒன்றும் ஆகாதுங்கிறது நான் சொல்கிறது. நீங்கள் வேணால் சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது உச்சநீதிமன்றம் கண்டிச்சு ஏதாவது பண்ண போகிறாங்களா? ஆனால் அமெரிக்கா பிரச்சனை இது வரைக்கும் நம்ம சொன்னோம். இது வரைக்கும் அந்த கிரிசேஸ்லேயே பெரியான பிரச்சனை. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? ட்ராவல் பண்ண விட்டு G7 நாடுக்கு முழுக்க நீங்கள் போகக்கூடாது. ஏற்கனவே ஃப்ரான்ஸு, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் உங்களுக்கு தடை வச்சுட்டாங்க. உங்களுக்கு இது ஸ்ரீலங்கா அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் லாக் ஆச்சுன்னா நீங்கள் பணத்தை எங்கேருந்து புரட்டுவீங்க? ஏங்க தாராவி ப்ராஜெக்ட்டுக்கே பணம் எங்கெங்கே புரட்டுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாம் இருக்குது உங்களுக்கு, பணம் எங்கே புரட்டுவீங்க? பணம் புரட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா தான் மிகப்பெரிய முதலீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நீங்கள் மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியாது. இந்தியாவில் வேணால் மிரட்டலாம், இடி விடுவேன், சிபி விடுவேன், அங்கே போய் விட சொல்லுங்கள் பார்ப்போம், முதல்ல பேச சொல்லுங்கள் பார்ப்போம், விட முடியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், எப்பா ஒருத்தன் வரான்பா இந்தியாவிலேருந்து பார்த்துருந்துக்கோங்கப்பா, எல்லாத்தையும் பணத்தை சுருட்டிட்டு போகிறான்னா எந்த நாடும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எந்த நாடும் பணம் கொடுக்காமல் எப்படி நீங்கள் தொழில் பண்ணுவீங்க? உங்கள் முதலீடே என்ன? காசே இல்லாமல் SBI பேங்கில் லோன் வாங்கி பண்ணுறது, இல்லைனா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கியிலேருந்து வாங்க பண்ணுறது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஏங்க SBIயில் வாங்கி ஏமாத்துறாங்க, ஏங்க வெளிநாட்டுக்கு போனார், இங்கே ஏமாற்ற வேண்டியது என்னென்னா? எவ்வளோ நாளுங்க ஏமாற்றுவார்? மொத்தமாக முடிஞ்சு போச்சுங்க, சுரண்டியாச்சு. மோடி இந்தியா தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி அறிவிக்க மாட்டார், அந்த பக்கம் வயநாடு பேரிடர்னு சொல்லவே மாட்டார். அதாவது இவருக்கு நம்ம நாயுடுக்கு பணம் கொடுத்துரு, இன்னும் நாயுடுக்கு வேறு நிறையா பணம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதானி அப்படி அவர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதெல்லாம் குறை சொல்கிறதுனா எல்லா அதிகாரிகளும் வாங்கியிருக்காங்க. அப்படி தான் அதானியோடைய அறிக்கை சொல்லுது. எல்லா அதிகாரிகளும் வாங்கியிருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இது நடக்கும். ஆனால் இதை வாங்க சொல்லி இவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது யார்? நீ அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க ரைட்டுங்க, யாருங்க பண ஆசை இல்லாமல் யாருங்க இருப்பாங்க? ஓரளவுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க சார், நியாயமானவர்கள் 5 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாநிலம் அந்த மாநிலம் வியாபித்திருக்கிறது அதானியுடைய ஒரு பவர் சென்டர். தொடர்ந்து சொல்கிறோம், அதானியை விட்டுட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. உடனே கேட்குறாங்க, ஸ்டாலின் ஏன் வாங்கினார்? ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா, இன்றைக்கி பல துறைமுகங்கள் அதானியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதானி வச்சு தான் நீங்கள் தொழில் போடணும், அவர்கிட்ட தான் பணம் இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் பணம் பண்ணிங்கன்னா மோடி அமைதியாக இருப்பார். நீங்கள் வேறு ஆள்கிட்ட பணம் பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனை போடுவார். அப்போ ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன நினைக்கும்? சரியோ தப்போ வந்து சென்ட்ரலில் பகிச்சிக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி அவர்களுக்கு ஒரு ஷேக் இருக்குது. ஆனால் என்னென்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப அவர் கஷ்டப்படுவார், அதில் மாற்று கருத்தையில் அவருடைய பங்குகள் இது வந்து இவ்வளோ சீக்கிரம் முடியக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்கல. கொஞ்சம் பிரச்சனை ஆழமாக தான் போகும். ஆனால் இந்தியா நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. அதாவது மோடியாவது ஒரு மாதிரி நடவடிக்கை எடுப்பார், அதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டார். எந்த புலனாய்வு அமைப்புகளும் நடவடிக்கை எடுக்காது. மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். 4 வருடங்கள் இருக்கிறது. 4 வருடத்தில் நிறையா இஷ்யூ வரும். ஆனால் ஒன்று மோடி அப்படிங்கிற ஒருத்தர் நிறையா தப்பு பண்ணுறாருங்கிறத வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் தண்டிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். உங்களால் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.